ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு நான் பண்ண ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு அவ்வளோ நான் என்ட்ரிஸ் வந்து பெருசா நான் வந்து எடுக்கல. ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்டு. பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. பட் அதுவுமே நான் வந்து ரொம்ப மார்க்கெட் முடியிற டைம்ல நான் வந்து எடுத்தேன். நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடேக்காக தான் இந்த என்ட்ரி வந்து நான் வந்து எடுத்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த உடனே அது ஃபெயிலியர் ஆயிருச்சு ஆக்சுவலா. நான் வந்து இது வந்து இன்னைக்கான கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலு. நான் வந்து இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணேன். இந்த ஹை பிரேக் பண்ணா என்ட்ரி எடுக்கும்போது நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். அதாவது அது கரெக்ட்டா வந்து பண்ணாங்க. 3401.10 ஓகேங்களா. அது வந்து பண்ணாங்க ஆர்டர் நான் வந்து போட்டு வச்சிருந்தேன். பட் அது வந்து ட்ரிகர் ஆன உடனே வந்து பண்ணாங்க சடனா வந்து டவுன் ஆயிருச்சு. ஓகேங்களா. நான் வந்து இந்த இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அந்த என்ட்ரி மூலமா நமக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ₹574 வந்து பண்ணாங்க லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். அது வந்து மார்க்கெட் முடியிற கடைசி அ அ டைம் தான் நான் வந்து எடுத்தேன். பட் அது வந்து நான் ஹோல்டிங்ல வச்சிருக்கேன். இது வந்து டுமாரோ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். நான் எதுக்கு இந்த என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம மொத பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட்ல இது டே அ அ இது வந்து டே டைம் ஃப்ரேமு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பட் ஆனா இது அந்த அளவுக்கு கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் இல்ல. பட் இருந்தாலும் மேபி இதுக்கு கொஞ்சம் நடக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். இது நான் மேபி ஸ்டாப் லாஸ் வந்து வரேன். இந்த 3 இதெல்லாம் ஸ்டாப் லாஸா மேபி வைப்பேன். இந்த டே கேண்டலோட லோவ 398 அ அத அத ஓகேங்களா. அத வச்சு நாளைக்கே வந்து அ ட்ரையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இத நாளைக்கே க்ளோஸ் பண்ணலான்னு தான் நான் வந்து இருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இத நான் இன்ட்ராடேக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பண்ணேன். பட் ஆனா இது மார்க்கெட் முடியிற டைம்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ரொம்ப நேரமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இங்கே தான் இருந்தது. நான் இங்கேயும் எங்கனா பிரேக் அவுட் ஆயிட்டு போவோம். நம்ம இன்டர்வல்லே க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது கடைசி 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்தது. அதனால என்னால எக்ஸிட் ஆக முடியல. ஜஸ்ட் ₹1 தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங்ல இருக்கு. நான் வந்து 200 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோதால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் பிஃபோர். அது வந்து இன்னைக்கு நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேங்களா. அது வந்து நான் வந்து வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 13.05. அது நான் எக்ஸிட் ஆனது வந்து 14.70. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ₹700 ப்ராஃபிட்ன்னு நெனைக்கிறேன். நான் வந்து 500 குவான்டிட்டி தான் நான் வந்து வாங்குனேன் அப்போ. ஜஸ்ட் ஒரு 6500 தான் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது 2 மந்த் இல்ல 3 மந்த் பிஃபோர் நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா. அது ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 2 டேஸ் தான் இது இந்த ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. சரி நான் எக்ஸிட் ஆயிட்டேன். இதில ஒரு 700 அது மாரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டாக் நான் வந்து ஹோல்டிங்ல ஆல்ரெடி நான் வந்து வச்சிருக்கேன். அத இன்னும் நான் வந்து க்ளோஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎல் ஓகேங்களா. எம்ஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு ₹750 அந்த மாரி ப்ராஃபிட்ல இன்னைக்கு வந்துச்சு. நல்லா பிரைஸ் ஏறி நம்ம வந்து 1219ல நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பட் சரி நான் வந்து ஏறும்னு சொல்ல நானும் வந்து பண்ணேங்க. இத இன்னும் க்ளோஸ் பண்ணல. அ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அ இது வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு இது எம்ஜிஎல். இன்னும் ஒண்ணு வந்து பாருங்க, கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து பாருங்க, அ நம்ம வந்து பை பண்ணி வச்சிருந்தோம். பட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ₹2000 கிட்ட லாஸ்ல இருக்கு. நம்ம வந்து இந்த என்ட்ரி 122 124 தான் நம்மளோட பிரைஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. இது வந்து அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து 121 ஏதோ சம்திங் தான் போச்சு. இது வந்து இது இன்னும் அப்படியே தான் ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கேன். இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போதைக்கு 3 ஸ்டாக் நம்ம வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்கோம். இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் ஒண்ணு, எம்ஜிஎல் ஒண்ணு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எம்ஜிஎல் கேபிட்டல் ட்ரஸ்ட்டு, இன்னைக்கே நம்ம பண்ண அந்த இந்த ஸ்டாக் டெலிவரி இது இந்த ஸ்டாக் வந்து ஓகேங்களா. இது 3 வந்து ஹோல்டிங்ல இருக்கு. இது என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரேடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல்